தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. மனிதர்களின் திட்டங்கள் அழியும், ஆனால் உன் வாழ்வுக்கான என் திட்டம் நித்தியமானது. அதை யாராலும் மாற்ற முடியாது. சங்கீதம் 33:11. கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உலகத்தில் மனிதர்கள் போடுகிற திட்டங்கள் அடிக்கடி தோல்வியடையும். அரசாங்கங்கள் மாறலாம், சட்டங்கள் மாறலாம், ஏன் நமக்கு உதவி நினைத்தவர்கள் கூட மனம் மாறலாம். ஆனால் நம் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை குறித்து வைத்திருக்கும் திட்டம் ஒருபோதும் மாறாது. யோசேப்பை குறித்து தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார். அவனை குழிக்குள் தள்ளினார்கள், சிறையில் போட்டார்கள், மறந்து போனார்கள். ஆனால் அவனை குறித்த தேவ திட்டம் மாறவில்லை. அதே யோசேப்பை எகிப்துக்கு அதிபதியாக்கி தேவன் அத்திட்டத்தை நிறைவேற்றினார். இன்று உங்கள் சூழ்நிலை தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கு எதிராக இருப்பது போல தோன்றலாம். ஆனால் பயப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கையை குறித்த தேவ ஆலோசனை நித்தியமானது. அதை எந்த மனுஷனும் பிசாசும் தடுத்து நிறுத்த முடியாது. தேவன் குறித்த நேரத்தில் உங்களை உயர்த்துவது உறுதி. ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மாறாத தேவனே, நிலையற்ற இந்த உலகத்தை நம்பாமல் நித்தியமான உமது ஆலோசனை நம்பி வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். யோசேப்பின் வாழ்வில் உமது திட்டம் நிறைவேறியது போல எங்கள் வாழ்விலும் உமது சித்தமே நிறைவேறட்டும். இயேசுவே, கடன், வியாதி, மனபாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூர்ண விடுதலை தாரும். இன்று பிறந்தநாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.